ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சேனல் ஃபிலிம்பிக் ஸ்டுடியோ. நான் உங்கள் சரவணகுமார். இப்போ புதுசாக டிசியில் வந்து பேட்மேன் யூனிவர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேர் அப்சல்யூட் பேட்மேன். பேட்மேன் கேரக்டர் டிசைனை லைட்டாக பட்டிட்டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. அவருடைய கேப்பை பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருக்குன்னா, நம்ம இன்விசிபிளில் டார்க் விங் மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அப்புறம் அவருடைய பேட் சிம்பிளும் நம்ம பென் ஆஃப்லேக்கு அப்புறம் டார்க் நைட்டில் இருக்கிற அந்த டார்க் நைட் ரிட்டர்ன்ஸில் இருக்கிற அந்த பேட்மேனுடைய சிம்பிள் மாதிரி இருக்குது. அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த பேட்மேன் ஃபைட் பண்ணும்போது அதிகமாக அவருடைய கேப்பை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. வெப்பன்ஸ்னு பார்த்தா அவருடைய கேப்பு, அப்புறம் பேட் ஆக்ஸ் வச்சுருக்காப்புல, பயங்கரமாக இருக்குல்ல. இதை பாருங்களேன், யாரையோ கொலை வெறியில் தாக்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த யூனிவர்ஸில் பேட்மேன் ரொம்ப கோபக்காரன் போல். அப்புறம் பேட்மேன் பைக்குன்னு பார்த்தா ஓகே, நல்லா இருக்குது, அங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த யூனிவர்ஸில் பேட்மேன் பணக்காரர் இல்லை. அவர் ஒரு இன்ஜினியர், அவ்வளோதான். ஆக்சுவலாக காமிக் புக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் மேபி படமாக வரலாம். இந்த அப்சல்யூட் பேட்மேன் யூனிவர்ஸுடைய ஃபுல் கதையோடு நான் வரேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.